السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: الزانية والزاني فاجلدوا كل واحد منهما مئة جلدة ولا تأخذكم بهما رأفة في دين الله إن كنتم تؤمنون بالله واليوم الآخر وليشهد عذابهما طائفة من المؤمنين. صدق الله العلي العظيم. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, அருமை சகோதரர்களே, புனிதம் நிறைந்த இந்த வெள்ளிக்கிழமையின் ஜும்மா தொழுகையை நிறைவேற்றுவதற்காக இங்கே ஒன்று கூடியிருக்கிற நம் அனைவரின் மீதும் அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹுவின் பேரருள் என்றென்றும் நிறைவாக பொழியட்டுமாக. நம்முடைய ரகசிய வாழ்விலும் பகிரங்க வாழ்க்கையிலும் அல்லாஹுவை அஞ்சிக் கொள்வோமாக என்ற அறவுரையை ஆரம்பமாக எனக்கும் அடுத்ததாக உங்களுக்கும் நினைவூட்டியவனாக இந்த ஜும்மா உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன். அருமையான சகோதரர்களே, இஸ்லாம் மார்க்கம் இந்த உலகத்திற்கு அல்லாஹ் வழங்கிய கடைசி மார்க்கம். கியாமத் நாள் வரைக்கும் எத்தனை கோடி மக்கள் இந்த உலகத்தில் வாழ்வார்களோ அவர்கள் அத்தனை பேருக்குமான மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்நாளின் நிறைவு கட்டத்தில் அல்லாஹ் அவன் அருளிய ஒரு இறைவசனத்தின் மூலமாக இதை உறுதிப்படுத்தினான். அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா. ஹிஜ்ரி 10வது வருடம் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நிறைவு ஹஜ்ஜை முடித்து கொண்ட போது அந்த நேரத்தில் அல்லாஹு தஆலா இந்த வசனத்தை இறக்கினான். இன்றைய தினம் இந்த மார்க்கத்தை நான் பரிபூரணப்படுத்தி விட்டேன், உங்கள் மீதான என்னுடைய அருட்கொடைகளை நான் நிறைவாக பொழிந்து விட்டேன், உங்களுக்கு இஸ்லாமிய மார்க்கத்தை மார்க்கமாக நான் அங்கீகரித்து விட்டேன் என்று அல்லாஹ் அந்த வசனத்திலே சொன்னான். அந்த வசனம் இந்த உலகத்திற்கு சொல்லுகிற உரத்த செய்தி, இஸ்லாம் தான் இந்த உலகத்தின் கடைசி மார்க்கம். உலகத்தில் அத்தனை மக்களுக்கும் நல்வழியையும் நேரான பாதையையும் காட்டி கொடுக்கிற மார்க்கம். இதை நாம் உலகத்திற்கு இன்றும் உரத்து சொல்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இனியும் உரத்து சொல்லுவோம். இஸ்லாம் என்ன வழிகாட்டுதல்களை கடைபிடிக்க சொன்னதோ அந்த வழிகாட்டுதல்களை கடைபிடித்து வாழ்ந்தால்தான் மக்கள் நிம்மதியாக இருக்க முடியும், வெற்றி அடைய முடியும். இஸ்லாத்தின் வழிகாட்டுதல்களை சுதந்திரம் என்று சொல்லிக்கொண்டு, நாகரீகம் என்று சொல்லிக்கொண்டு, அல்லது முற்போக்குத்தனம் என்று சொல்லிக்கொண்டு மக்கள் மீறுவார்கள் என்றால் அதற்கான பலனை அவர்கள் அடைவார்கள். அதில் அவர்கள் பின்னடைவைத்தான் சந்திப்பார்கள். அவர்கள் முன்னேற்றத்தை காண மாட்டார்கள், பின்னடைவைத்தான் சந்திப்பார்கள் என்று நாம் உறுதியாக இந்த உலகத்திற்கு சொல்லுகிறோம். இப்ப சமீபமாக நீங்கள் பார்த்திருக்கலாம், கடந்த 10 நாட்களுக்கு மேலாக இந்தியாவை உலுக்கி கொண்டிருக்கிற ஒரு விஷயம், மேற்கு வங்க மாநிலத்திலே ஒரு மருத்துவமனை, கல்கத்தாவிலே இருக்கிற ஆர்ஜி கர் அரசு மருத்துவமனையில டாக்டராக பணியாற்றக்கூடிய ஒரு மாணவி, டாக்டர் படித்து முடித்து முதுகலை படிப்புக்காக, பிஜி படிப்புக்காக அங்கே படித்து கொண்டிருக்கிற ஒரு மாணவி, டாக்டர் அதற்கு மேல் முதுகலை படிப்புக்காக படிக்கிறவர், 2ஆம் வருடத்து மாணவி. இன்னும் ஒரு வருடத்தில் அவருடைய படிப்பு முடிந்துவிடும். அவர் அதற்கு பிறகு சிறப்பு மருத்துவராக பணியாற்றலாம். இந்த மாணவி இந்த வருடம் அவருக்கு திருமணம் செய்வதற்கு நிச்சயிக்கப்பட்டிருந்தது. அவர் இரவு டியூட்டியில் இருந்திருக்கிறார். சாதாரணமாக பயிற்சி மருத்துவர்கள் தான் மருத்துவமனையிலே பெரும்பாலும் நைட் டாக்டர்ஸ்களாக, இரவு நேர மருத்துவர்களாக பணியாற்றுவார். இரவு டியூட்டியில இருந்திருக்காரு. காலை நேரத்துல கொஞ்சம் தூக்கம் வந்திருக்கு. இப்ப அங்க இருக்கிற ஒரு ஆடிட்டோரியத்துல போய் தூங்கலாம்னு போய் தனியாக தூங்க போன இடத்துல அந்த மருத்துவமனையில காவலராக வேலை பார்க்கக்கூடிய போலீஸ்காரர்களுக்கு சப்போர்ட்டாக சில பேர் இருப்பார்கள். அவர்களை
காவல்துறை நண்பர்கள் என்று நம்முடைய ஊர் பகுதியிலே அழைப்பார்கள். அந்த ஊர் பக்கமும் போலீஸ்காரர்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய காவல்துறை நண்பர்கள், நம்ம ஊர்ல சொல்ற மாதிரி ஊர்காவல் படையினர்கள்னு சொல்லுவாங்க. அது அந்த அளவில் பணியில் இருக்கக்கூடிய சஞ்சய் என்கிற ஒரு காவலர் அந்த பெண்ணிடத்திலே தப்பாக நடந்து கொண்டு அந்த பெண்ணை கற்பழித்து மிக கொடூரமான அளவிலே அவரை கொலை செய்து விட்டார். அது இன்று நாடு முழுக்க மிகப்பெரிய அளவிலே பேசு பொருளாக இருக்கிறது. உண்மையிலே எல்லோரையும் வருத்தப்பட வைக்கிற ஒரு விஷயம் அது. ஒரு பெண்மணி கற்பழிக்கப்பட்டிருக்கிறாள். அதுவும் யாரால் கற்பழிக்கப்பட்டிருக்கிறார் என்றால் மருத்துவமனையின் பாதுகாப்புக்கு இருக்கக்கூடிய ஒரு பாதுகாவலராலேயே கற்பழிக்கப்பட்டிருக்கிறார். கற்பழிக்கப்பட்ட பிறகு அதை பற்றிய செய்தியை உடனடியாக வெளி உலகத்திற்கு தெரிந்துவிடக்கூடாது என்பதற்கான மறைக்கிற முயற்சிகள் நடைபெற்றிருக்கிறது. இதற்கும் அந்த பெண்மணி அரங்கத்திற்குள் நிர்வாணமாக கிடந்திருக்கிறார், அதை பார்த்திருக்கிறார். அவரை கொலை செய்யப்பட்டிருக்கிறார் என்பதை தெரிந்தும் கூட அதை மறைக்கிற முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். முதல் கட்டத்தில் அந்த பெண்மணியின் மீது அவதூறு சொல்ல முயற்சி செய்திருக்கிறார்கள். அவருடைய நடத்தை சரியில்லை என்றெல்லாம் அவதூறு சொல்ல முயற்சி செய்திருக்கிறார்கள். ஆனால் அதற்கு பிறகு அந்த பெண்ணுக்கு ஏற்பட்டிருக்கிற மிக கோரமான காட்சியை கண்டு கோபமடைந்து அங்கிருந்த மாணவர்கள் போராட்டத்தில் இறங்க இன்று நாடு முழுவதும் மருத்துவர்கள் போராட்டத்தில் இறங்கி இருக்கிறார். மொத்த மேற்கு வங்காளத்திலும் மருத்துவத்துறை ஸ்தம்பித்து போயிருக்கிறது. யாருமே எந்த வேலையும் செய்யறதில்லை, ஸ்தம்பித்து போயிருக்கிறது. மேற்கு வங்காளத்தில் மட்டுமல்ல, நாட்டின் பல பகுதிகளிலும் மருத்துவர்கள் போராடி கொண்டிருக்கிறார். எனவே இது தொடர்ந்து பேசுபொருளாக இருக்கிறது. மருத்துவர்கள் ஒரு பக்கம் நியாயம் கேட்டு போராடுகிறார்கள் என்றால், மத்தியை ஆண்டு கொண்டிருக்கிற பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்கள் இந்த விஷயத்தில் லாபம் அடைந்து விடலாம் என்று கருதி அவர்களும் வேறு இதற்கு எதிரான போராட்டத்தில் இறங்கி மேற்கு வங்காளத்தை ஸ்தம்பிக்க செய்து கொண்டிருக்கிறார். ஒரு வகையில் மேற்கு வங்காளம் இப்போது ஸ்தம்பித்து போயிருக்கிறது. இந்த பிரச்சனை நாடு முழுக்க எல்லா இடத்திலும் எதிரொலித்துக் கொண்டிருக்கிறது. இங்கே இந்த நாட்டினுடைய சராசரி சாமானிய குடிமக்களாக இருக்கிற இந்திய குடிமக்கள் எண்ணி பார்ப்பதற்கு சில முக்கியமான செய்திகள் இருக்கிறது. இஸ்லாம் இந்த உலகத்திற்கு சொல்லுகிற வழிகாட்டுதல்களில் அவசியம் கடைபிடிக்கப்பட வேண்டிய வழிகாட்டுதல்கள் என்று உலகத்திற்கு ஞாபகப்படுத்த முஸ்லிம்களிடத்திலே சில செய்திகள் இருக்கு. அதையும் இன்ஷா அல்லாஹ் இன்றைய இந்த ஜும்மாவிலே நாம் பார்க்கிறோம். முதல்ல இந்த நடந்திருக்கிற கொடூரம், எவ்வளவு ஒரு கொடூரமான படுகொலை நடந்திருக்கிறது என்பதை பார்க்கிறோம். பெரும்பாலும் கொலை நடக்கும், அது பல இடத்துல நடக்கிறது தான். கற்பழிப்பு நடக்கிறது அப்படிங்கிறதும் நடக்கிறது தான். நம்முடைய நாடு அப்படி ஒண்ணு எங்கேயாவது ஒரு இடத்துல அப்படி குற்றம் நடக்கிறதுன்றது இல்லை. நம்ம நாட்டுல இயல்பாக அன்றாடம் நடக்கக்கூடிய குற்றங்கள்ல நடக்கக்கூடிய குற்றம் தான். ஆனா இந்த குற்றம் இருக்க, அது சாதாரண குற்றம் அல்ல, மிக கொடூரமான குற்றம். நான் ஏற்கனவே சொன்னேன், அவர் பட்டம் படித்த டாக்டர் முதுகலை படிப்புக்காக படித்துக் கொண்டிருக்கிறார். அது எவ்வளவு பெரிய ஒரு கனவாக இருக்கும் ஒரு சாதாரண சராசரி இந்திய குடிமகனுக்கு அப்படின்னு நாம நினைச்சு பார்க்கிறோம். ஒரு டாக்டர் ஆகி அதுவும் முதுகலை படிப்பு படிக்கிற அளவுக்கு வளர்வது என்பது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. அது ஒரு தனி மாணவருடைய கனவு மட்டுமல்ல, அது ஒரு குடும்பத்தின் கனவாகவும் இருக்கும். நீங்கள் மருத்துவம் படிக்கிறவர்களை பார்த்தீர்கள் என்றால் அந்த மாணவரை கடந்து அந்த குடும்பம் எவ்வளவு சிரமப்படுது அப்படின்னு நமக்கு தெரியும். அது ஒரு குடும்பத்தின் கனவு. அப்ப ஒரு குடும்பத்தின் கனவு சிதைக்கப்பட்டிருக்கிறது கொடூரமாக. ஒரு டாக்டர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். அவருக்கு இந்த வருஷம் கல்யாணம் நடக்க இருந்துச்சு. அவர் எங்கே கற்பழிக்கப்பட்டிருக்கிறார் என்றால் மருத்துவமனை வளாகத்திற்குள்ளே கற்பழிக்கப்பட்டிருக்கிறார். அந்த வளாகத்துக்குள்ளேயே படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். பாதுகாவலராலே அவர் கற்பழிக்கப்பட்டிருக்கிறார். அவருடைய அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் சொல்லுது, அவருடைய தலை, முகம், கழுத்து, கைகள், பிறப்புறுப்பில் 16க்கும் அதிகமான காயங்கள், பெரிய காயங்கள் இருந்தன. அவர் வெறும் கற்பழிக்கப்பட்டது மட்டும் இல்ல, பெரிய காயங்கள் இருந்தன. அவருடைய
மிக அழுத்தமாக கழுத்தை நெரித்து அவர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். கழுத்தை ரொம்ப அழுத்தினதுனால நுரையீரல் வெடிச்சு போனதுல கண்ணு வழியாக ரத்தம் கசிஞ்சிருக்கு. கண்ணு வழியாக ரத்தம் கசிகிறதுங்கிறது பெரிய போராட்டம் நடந்திருக்குது அப்படிங்கிறதுக்கான எடுத்துக்காட்டா இருந்திருக்கு. இன்னும் ஒரு செய்தி அதிர்ச்சி அளிக்குது, ஆனால் உண்மையா என்பது உறுதிப்படுத்தப்பட வேண்டும். அவருடைய உடலில் விந்தணு எடுத்திருக்கிறார்கள். அவருடைய உடல்ல இருந்து விந்தணு எடுத்திருக்காங்க. விந்தணு எவ்வளவு எடுத்திருக்காங்கன்னா, ஒரு நபரை 16 பேர் கற்பழித்தால் எவ்வளவு விந்தணு இருக்குமோ அவ்வளவு விந்தணு எடுக்கப்பட்டதாக சொல்கிறார்கள். அதாவது ஒரு ஆள் மட்டும் கற்பழிக்கல, ஒரு ஆள் கற்பழிச்சா எவ்வளவு விந்தணு இருக்குங்கிறதுக்கு ஒரு கணக்கு இருக்கு. அந்த கணக்குக்கு மேல 16 பேர் சேர்ந்து கற்பழித்தால் எவ்வளவு விந்தணு கிடைக்குமோ அவ்வளவு விந்தணு கிடைத்திருக்குதுங்கிறாங்க. இது இன்னும் உறுதிப்படுத்தப்படலை. ஏன்னா நிறைய செய்திகள் வருது, அதுல இது இன்னும் உறுதிப்படுத்தப்படாத செய்தி. ஆனால் பலர் சேர்ந்து இதை செய்திருக்கிறார்கள் என்பது மட்டும் தெரிஞ்சது. கழுத்து எலும்பு உடைஞ்சிருக்கு. அதே போல அவருடைய உடலில் இன்னும் பல இடங்களில் மிக கொடூரமான காயங்கள் இருக்கின்றன என்று அந்த புள்ளி விவரம் சொல்லுது. அப்படின்னா ஒரு டாக்டருக்கு நேர்ந்த இந்த கொடுமை, ஒரு பெண்ணுக்கு ஏற்பட்ட இந்த கொடுமை சராசரியா நடக்கல. கற்பழிப்புங்கிறத தாண்டி, கொலைங்கிறத தாண்டி மிக மோசமான ஒரு கொடூரமான கொலையாக இது நடந்திருக்கிறது அப்படின்னு தெரியுது. இரண்டாவது, நான் மீண்டும் சொல்கிறேன், இது ஒரு அந்த வேலியே பயிரின்மை இந்த கதைன்னு சொல்லுவாங்களே, அது போல அங்கிருக்கிற பாதுகாவலராலேயே கைது இந்த கொலை நடந்திருக்கு. சஞ்சய் ராய்ங்கிறவரு கல்கத்தா காவல்துறையோடு சேர்ந்து பணியாற்றக்கூடியவர். ஊர்காவல் படையை போல பணி செய்வார்களாம். இதுல என்ன கொடுமைன்னா, மொத்த மேற்கு வங்காளத்திலையும் இந்த மாதிரி தன்னார்வலர்களுடைய கட்டுப்பாட்டுல தான் அரசு மருத்துவமனைகளே இருக்கான். இப்பவுமே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிறதுல நிறைய வசதிகள் செய்யறாங்க. சராசரியா அரசுகள் நிறைய முயற்சி செய்து நிறைய வசதிகள் செய்யறாங்க. ஆனா அந்த வசதிகளை ஒவ்வொரு இடத்திலையும் சாதாரண பொதுஜனத்திற்கு கிடைத்து விடாதபடி ஆக்கிரமிப்பு செய்யக்கூடிய பல சக்திகள் ஒவ்வொரு மருத்துவமனையிலும் இருக்கிறார்கள். சில இடங்கள்ல டாக்டர்களே அப்படி இருப்பார்கள், சில இடங்கள்ல நர்ஸுகள் அப்படி இருப்பார்கள். கவர்மெண்ட் தர்ற மாத்திரையை பூரா திருடிட்டு போயிடுவாங்க, இப்படி இருப்பாங்க. சில இடங்கள்ல அந்த வரக்கூடிய பேஷண்ட்டுகள்கிட்ட மருத்துவம் பார்க்கறதுக்கு லஞ்சம் வாங்குறவங்களா இருப்பாங்க. இதையெல்லாம் தாண்டி ஒரு சில கும்பல்களுடைய கட்டுப்பாட்டில் மருத்துவமனைகள் இருக்கும். மேற்கு வங்காளத்தை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாங்கன்னா, அங்க இருக்கிற எல்லா அரசு மருத்துவமனைகளும் இது போன்ற தன்னார்வலர்கள் என்று சொல்லக்கூடிய அவர்களுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறது. அவங்க என்ன சொல்றாங்களோ அப்படித்தான் கேட்கணும் அப்படிங்கிற நிலையில் இருக்கிற சூழ்நிலையில் இந்த தன்னார்வலர்களில் ஒருவராக இருந்தவர் தான் இந்த சஞ்சய் ராய்ங்கிறவர். அதனால் தானோ அல்லது இவரோடு சம்பந்தம், இதில் வேறு பலரும் சம்பந்தப்பட்டிருக்கலாம் என்கிற ஒரு பெரிய சந்தேகமும் இதில் இருக்கு. அந்த பெண்ணுடைய உடலில் இருக்கிற காயங்களை பார்த்து இந்த காயத்தை ஒரு சராசரி மனுஷன் ஏற்படுத்த முடியாது. இந்த காயங்களை எல்லாம் ஒரு பயிற்சி பெற்ற ஒரு ஆளு தான் இந்த மாதிரி காயங்களை ஏற்படுத்தி இருக்க முடியும், இந்த மாதிரி ஒரு ஆளை கொலை செய்ய முடியும். இன்னொன்னு, இவர் ஒருத்தர் மட்டும் இதுல ஈடுபட்டிருக்க முடியாது. இது போல பல பேர் இதுல ஈடுபட்டு அந்த பெண்ணை இவ்வளவு தூரம் கொடூரமாக கொலை செய்திருக்க வேண்டும்னு சொல்றாங்க. அங்க இருக்கிற அந்த மருத்துவமனையில் இருக்கிற ஒரு நர்ஸ் சொல்லுது, எங்களை பாதுகாக்கிறதுக்கு காவல்துறையினர் பாதுகாவலர்களாக நிறைய பேர் இருக்காங்க, ஆனா பாதுகாப்பு இருக்குதாங்கிறது தான் கேள்வியா இருக்கு. காவலர்கள் இருக்கிறாங்க, பாதுகாப்பு இருக்கிறதா என்பதுதான் கேள்வியாக இருக்கிறதுன்னு சொல்றாங்க. நாம் சொல்லுகிற ஒவ்வொரு செய்திக்கு பின்னாலும் சகோதரர்களே, இந்த உலகம் புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு தத்துவம் இருக்குது. அதனால இதை ஞாபகப்படுத்துறேன். காவலர்கள் இருக்கிறார்கள், ஆனால் பாதுகாப்பு இருக்கிறதா என்பதுதான் கேள்விக்குறியாக இருக்கிறதுன்னு அங்க இருக்கிற ஒரு நர்ஸ் சொல்றாங்க. இது பெண்களின் பாதுகாப்பு எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத பத்தி ஒரு பெரிய கேள்வி எழுப்புது. ஏன்னா இன்னைக்கு எல்லாம் உலகத்துல என்ன பேச்சு, சராசரியா பொதுமக்கள் மத்தியில என்ன பேச்சு, இந்த சோசியல் மீடியாக்கள்ல, தொலைக்காட்சிகள்ல, பத்திரிகைகள்ல என்ன பேச்சு?
நம்ம ரொம்ப முன்னேறிட்டோம், பெண்கள் வளர்ச்சி அடைந்து விட்டார்கள், அவர்களுக்கு எல்லா இடத்திலும் அவர்களுக்கான அதிகாரம் கிடைத்து விட்டது அப்படின்னு எல்லாம் பேசி பேசி இந்த பெண்களை உசுப்பேத்துறான் பாருங்க. நீ எப்படி வேண்டுமானாலும் நடக்கலாம், நீ எப்படி வேண்டுமானாலும் ட்ரெஸ் போட்டுக்கலாம், எந்த நேரத்துல வேணுமானாலும் யார் கூட வேண்டுமானாலும் வெளியே போய்க்கலாம் அப்படின்றதெல்லாம் சொல்லி, அதை நாகரீகம் என்றும் சுதந்திரம் என்றும் சொல்லி பெண்களை உசுப்பேத்தி விடுறாங்களே, அவங்களுடைய கவனத்துக்காக நான் இந்த செய்தியை சொல்றேன். அந்த அந்த பெண்மணி, அந்த தர்சு சொல்றாங்க, காவல்துறை இருக்கிறது, ஆனால் எங்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறதா என்பது கேள்வியாக இருக்கிறது என்கிறார். இது ரொம்ப யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். இது இன்னொரு அடுத்த கட்ட யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஒரு டாக்டர் இறந்து போயிருக்காங்க. டாக்டர் இறந்து போயிட்டாங்க அப்படிங்கறத தான் மருத்துவர்கள் பெருசா காட்டுறாங்க. இப்ப நாடு முழுக்க என்ன நடக்குதுன்னா மருத்துவர்கள் போராட்டம் நடக்குது. குறிப்பா மேற்கு வங்காளத்துல ஒட்டுமொத்த ஹாஸ்பிட்டல்களும் முடங்கி இருக்கு. இப்ப அவங்க எதை பெருசுபடுத்துறாங்க, ஒரு டாக்டர் கொலை செய்யப்பட்டுட்டாரு அப்படின்னு பெருசுபடுத்துறாங்க. ஆனா நாட்டுல டாக்டர்களுக்கு, பெண் டாக்டர்களுக்கு மட்டும் இப்படி நடக்கிறது இல்லை, மிக சகஜமாக இது நடக்குது. நம்ம நாட்டுல மிக சகஜமாக இது நடக்குது. நம்ம நாட்டுல நடக்கிற குற்ற வழக்குகள், காவல்துறையில பதிவாகிற குற்ற வழக்குகள் இருக்கு இல்லையா, திருட்டு வழக்கு, அது மாதிரி கொள்ளையடித்தல் வழக்கு அப்படின்னு நடக்குதா இல்லையா, இது மாதிரி நம்ம நாட்டுல காவல்துறையில பதிவாகிற வழக்குகள்ல 68% வழக்குகள் பெண்கள் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாவது சம்பந்தமான வழக்குகள். இப்ப யோசிச்சு பாருங்க, நம்ம நாட்டுல எவ்வளவு குற்றம் ஒரு நாளைக்கு இது விஷயத்துல நடக்குது. மொத்த வழக்குகள் எவ்வளவு பதிவாகுதோ அந்த வழக்குகளில் 68% வழக்குகள் பாலியல் குற்றங்கள், பெண்கள் மீது இழைக்கப்படுகிற பாலியல் குற்றங்கள் சம்பந்தமான வழக்குகள். அப்ப பாதிக்கும் மேல என்ன நடக்குது குற்றங்கள், இந்த பெண்கள் தொல்லைக்குள்ளாக்கப்படுறது குற்றங்கள். இதுல வெஸ்ட் பெங்காலுக்கு இருக்கிற சிறப்பம்சம் என்னன்னா, இந்தியா மொத்தத்திலையும் பெண்களுக்கு எதிராக நடைபெறுகிற குற்றங்கள், பதிவு செய்யப்படுகிற குற்றங்களுடைய எண்ணிக்கை 68%. வெஸ்ட் பெங்கால்ல அது அதிகமா இருக்கு. 71% பாலியல் சம்பந்தப்பட்ட குற்றங்கள் நடைபெறுகிறது. வெஸ்ட் பெங்காலுடைய கணக்கு, மொத்த வெஸ்ட் பெங்கால்லயே அது ரொம்ப மோசம். இது சகஜம். பெண்கள் தொல்லைக்குள்ளாக்கப்படுவது, கற்பழிக்கப்படுவது, அவர்கள் கொலை செய்யப்படுவதுங்கிறது சகஜம் அப்படின்னு புள்ளி விவரம் சொல்லுது. நம்ம நாட்டுல தேசிய குற்ற ஆவண காப்பகம்னு ஒண்ணு இருக்கு, NCRPன்னு ஒண்ணு, தேசிய குற்றங்களை பற்றிய செய்திகளை சேகரிச்சு வைக்கிற ஒரு பீரோ. அவங்க ஒரு செய்தி சொல்றாங்க, 2022 வருஷத்துல, நம்ம இப்ப 2024 இருக்கோம், 2022 கணக்கின்படி 1111 பாலியல் வன்கொடுமைகள் அங்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஒரு வருஷத்துல மட்டும் பாலியல் வன்கொடுமைகள், பாலியல் வன்கொடுமைகள்னா இந்த மாதிரி கொடூரமான கற்பழிப்பு சார்ந்த 1111 வழக்குகள் மேற்கு வங்காளத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்படின்னா என்ன தெரியுது இதுல இருந்து? இது ஒரு லேடி டாக்டராக இருந்து மருத்துவமனை வளாகத்துக்குள்ளேயே இது நடந்து அது ஒரு பெரிய போராட்டமாக வெடிச்சதுனால இந்த ஒரு பெண்ணுடைய வழக்கு வெளி உலகத்துக்கு தெரிஞ்சிருக்கு. அப்படி தெரியாமலேயே தினசரி பல பெண்கள் அவர்கள் பாலியல் துன்பத்திற்கு ஆளாக்கப்பட்டு இது போன்ற கொடூரங்களை சந்திக்கிறார்கள் அப்படிங்கிறது யதார்த்தமான ஒண்ணு. இது எங்க நடக்குது? வெஸ்ட் பெங்கால்ல நடந்துச்சு. நம்ம தமிழ்நாடு சுத்தமா? நம்ம தமிழ்நாடு சுத்தமா? இந்த 26ஆம் தேதி, இன்னைக்கு தேதி 30, இந்த 26ஆம் தேதி 4 நாளைக்கு முன்னாடி தமிழ்நாட்டுல ஓடுற ரயில்ல காட்பாடிக்கு பக்கத்துல ஒரு பொண்ணு கையில விலை உயர்ந்த செல்போனை வச்சு பேசிட்டு வந்திருக்கு. போனை வச்சு பேசிட்டு இருக்கு. இன்ஜினியர். இப்ப முன்னாடி மேற்கு வங்காளத்துல நடந்தது டாக்டர், இப்ப நான் சொல்றது இன்ஜினியர். காட்பாடிக்கு பக்கத்துல கேரளால இருந்து ஒரு ட்ரெயின் போயிட்டு வந்திருக்கு, சென்னைக்கு போயிட்டு இருக்கு. அந்த ட்ரெயின்ல ஒரு பெண் கம்பார்ட்மெண்ட்ல போன் பேசிட்டு இருந்திருக்காங்க. அந்த பெண்ணுட்டு இருந்து போனை பறிச்சுட்டு 2 பேர் ஓடி இருக்காங்க.
அவங்க பின்னால இந்த பொண்ணு ஓடி இருக்கு. ஓடி அந்த பெண்ணு வரும்போது இந்த 2 பேரும் அந்த பெண்ணை டாய்லெட்டுக்குள்ள தள்ளி விட்டு கற்பழிப்பு நடத்தி இருக்கிறார். இது எங்க நடந்திருக்கு? நம்ம தமிழ்நாட்டுல நாம எல்லாம் இப்படி நடக்குமா நம்ம ஊர்ல அப்படின்னு நினைக்கிற இடத்துல ஓடுகிற ரயிலில், காட்பாடிங்கிறது சென்னைக்கு பக்கத்தில் இருக்கிற இடம், நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஓடுகிற ரயிலில் நடந்த செய்தி இன்றைய பத்திரிகைகளில் இந்த செய்தி வந்திருக்கு. இப்ப இப்படி எங்கு பார்த்தாலும் இத்தகைய குற்றங்கள் நிறைய நடக்கிறது என்கிற போது அரசுகள் என்ன யோசிக்கணும்னா, இந்த குற்றங்களை தடுத்து நிறுத்துகிற வழிகளை மிக கவனமாக யோசிக்கணும். நம்முடைய கண்கள், நம்முடைய பெண்கள், அவர்களை எல்லா இடத்திலும் உலாவ நாம தூண்டி விட்டு நீ எங்க வேணாலும் போய்க்கலாம், எப்படி வேணாலும் போய்க்கலாம். நேற்றுக்கு ஒரு கடை, நம்ம ஊர்ல இருக்கிற ஒரு பெரிய துணிக்கடை, ஃபேஷனா இருக்கிற ஒரு துணிக்கடை, அந்த துணிக்கடைக்கு பக்கத்துக்கு போய் நிற்கும் போது உள்ள இருந்து வர்ற ஒரு பொண்ணு பேசிக்குது, துணியெல்லாம் விலை கம்மியா இருக்கு, இந்த கடையில துணியெல்லாம் விலை கம்மியா இருக்கு. இப்ப பக்கத்துல இருக்கிற பொண்ணு சொல்லுது, துணியே கம்மியா தான் இருக்கு. அப்படின்னா அந்த பெண்களுக்கான ஆடைகள்ல துணியே கம்மியா இருக்கு, சின்ன சின்னதா ஆடைகள் இருக்கு, அதனால விலையும் கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. என்கிற போது நாம எப்படி தூண்டி விடுறோம்? பிள்ளைங்களை எப்படி வளர்க்கிற கண்டிஷனுக்கு வந்துருச்சு? பெரும்பாலும் கையில்லாத ட்ரெஸ், அதுக்கப்புறம் வயிறு தொப்புள் தெரிகிற மாதிரி ட்ரெஸ், அதுக்கப்புறம் சின்ன ஜட்டி. இது பெரிய வயது பெண்கள் கூட இப்படி ஆடை அணிந்து போவது சகஜமாக இருக்கு. எந்த கவலையும் பட வேண்டியதில்லை. நாம ரயில்ல போறோம், விமானத்துல போறோம், பல இடங்கள்ல போறோம், பஸ்ல கூட போறோம், எப்படி பாக்குறோம்? முன்னையெல்லாம் ஒரு பயம் இருக்கும், நமக்கு நம்ம பத்தி பயம் இருக்கும். பெண்களிடத்து ஒரு எச்சரிக்கை இருந்தது, யார் அவர்களை கவனிக்கிறார்கள், பார்க்கிறார்கள் என்பதை பற்றி ஒரு எச்சரிக்கை இருந்துச்சு. இன்னைக்கு அந்த எச்சரிக்கை எல்லாம் எடுத்து விட்ட பிறகு நடக்கிற விபத்து இது. இன்று 4 நாளைக்கு முன்னாடி நடந்திருக்கு. இப்படி நாம பெண்களை சுதந்திரமாக, அவர்களுக்கு சுதந்திர எண்ணத்தை கொடுத்து, நீ எப்படி வேணாலும், எங்க வேணாலும், எந்த நேரத்துல வேணாலும் போகலாம்னு தூண்டிவிட்டு அவர்கள் வெளியே பயணப்படுகிற சூழ்நிலையில் அவர்களுக்கு ஆபத்துகள் ஏற்படாதவாறு பார்த்து கொள்ள வேண்டிய கடமை எந்த அரசுக்கும் இருக்கு. அப்படி தடுக்க வேண்டும் என்றால் என்ன செய்யணும்? கடுமையான தண்டனை வழங்கப்பட வேண்டும், தண்டனை வழங்கப்பட வேண்டும். ஆனா நம்ம நாட்டுல என்ன நடக்குது? அந்த பிரச்சனை நடக்கிற நேரத்துல மட்டும் பெருசா பேசுவாங்க, கொஞ்ச நேரத்துல அதை மறந்துடுவாங்க. காஷ்மீரிலே ஒரு இளம் பெண் கோயிலில் வைத்து 6 பேரால் கற்பழித்து கொலை செய்யப்பட்டார். ஆரம்பத்தில் அது பேச்சா இருந்தது, பின்னால் இப்போது மத்திய அரசை ஆளுகிற மக்களே அவர்களை பூமாலை போட்டு வரவேற்றார்கள் என்ற செய்தி பத்திரிகைகள் வந்துச்சு. வசதி இருக்கிறவங்க என்ன செய்துடுறாங்கன்னா, ரொம்ப சகஜமா இந்த மாதிரி குற்றங்கள்ல இருந்து தப்பிச்சுக்கிறாங்க. இப்ப தப்பிக்கும் போது என்ன நடக்கும்? யாருக்கும் ஒரு பயம் வராது. இஸ்லாம் வழிகாட்டுகிற மிக முக்கியமான செய்தி என்ன என்றால், குற்றவாளிகள் கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும். இது இஸ்லாத்தினுடைய உறுதியான, இதுல என்ன மனசாட்சி, மனிதாபிமானம், அதுக்கெல்லாம் அதுல இடமே இருக்கக்கூடாது. குற்றவாளிகள் கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும். இது இஸ்லாத்தினுடைய மிக திட்டவட்டமான வழிகாட்டுதல். மேற்கு வங்காளத்தில் இந்த வழக்கில் சம்பந்தப்பட்டவர்களுக்கும் மிக கடுமையான தண்டனை வழங்கப்பட வேண்டும். இது முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வரலாற்றுல 2 நிகழ்வுகள் இருக்கு. மிக கடுமையான தண்டனைகள் வழங்கப்பட்ட வரலாறு இருக்கு. பல சமயத்துல ரசூலுல்லாஹ் எவ்வளவோ பெரிய குற்றவாளிகளை மன்னிச்சு விட்டுருக்காங்க. பெரிய பெரிய மரண தண்டனைக்குரிய குற்றவாளிகளை கூட மன்னிச்சு விட்டுருக்காங்க. ஏன்னா அவங்கள மன்னிக்கிறது நன்மையாக இருக்கும்னு ரசூலுல்லாஹ் நினைச்சாங்க. சில நேரத்துல கடுமையா தண்டனை கொடுத்துருக்காங்க. இப்படி கடுமையா தண்டனை கொடுத்த வரலாறுன்னு ரசூலுல்லாஹ்வுடைய மொத்த வரலாறு பார்த்தா என்னோட ஞாபகத்துக்கு 2 வரலாறு தெரியும். ஒண்ணு, ஹிஜ்ரி 6வது வருஷம் நடந்த உரைனாக்களுடைய வழக்கு. உரைனா அப்படிங்கிற வழக்கு அரபு நாடோடி பகுதியில இருந்த உகல், உரைனா அப்படிங்கிற 2 குலத்தை சார்ந்த சில பேரு மதீனாவுக்கு வந்து இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்க.
மதீனாவுக்கு வந்து கொஞ்ச நாள் அங்க இருந்தாங்க. அவங்களுக்கு மதீனாவுடைய சீதோஷண நிலைமை கொஞ்சம் சிரமமாச்சு. எல்லாருக்கும் அது கொஞ்சம் சிரமப்பட்டு தான் அங்க இருக்கணும், அதுக்கப்புறம் தான் அது சகஜமாகும். இது அவங்களுக்கு கொஞ்சம் சிரமமாச்சு. இந்த குழு உரைநாக்காரங்களுக்கு அவங்களுடைய உடம்பெல்லாம் மஞ்சள் ஆயிடுச்சு, வயிறு எல்லாம் பெருத்து போச்சு. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து முறையிட்டாங்க, ரசூலுல்லாஹ் நாங்க மதீனால இவ்வளவு கஷ்டமா இருக்கு எங்களுக்கு. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஊருக்கு வெளியே அரசாங்கத்துக்கு சொந்தமான ஒட்டகைகள் வைக்கப்பட்டிருக்கிற பண்ணை ஒண்ணு இருக்கு, நீங்க போய் அந்த பண்ணையில தங்கிக்கிங்க, அங்கிருந்து அதனுடைய பாலை எல்லாம் குடிச்சு நீங்க உங்களை சுகப்படுத்திக் கொள்ளுங்கள்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இதுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு வார்த்தையை சொன்னாங்க, அதனுடைய பாலையும் அதனுடைய சிறுநீரையும் குடித்து நீங்கள் சுகப்படுத்திக் கொள்ளுங்கள்னு சொன்னாங்க. ஒட்டகத்தினுடைய சிறுநீருக்கு சில வகையான நோய்களை குணப்படுத்துகிற சக்தி இருக்கு, அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சொன்னாங்க. அவங்க அங்க போய் இருந்தாங்க, அது அவங்களுக்கு அல்லாஹ்வுடைய கிருபையால சுகமாச்சு. சுகமான பிறகு அந்த ஒட்டகைகளை பார்த்தாங்க, அதற்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஒரு பணியாளரை பார்த்தாங்க. ரொம்ப அவங்களுக்கு ஒரு ஆசை வந்துச்சு. அவங்க என்ன நினைச்சாங்க, இந்த ஒரு ஆள் தானே இருக்கான், இவனை அடிச்சுட்டு இந்த ஒட்டகைகளை நம்ம திருடிட்டு போயிடுவான்னு ஒரு மனமாற்றம் ஏற்பட்டது. அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுத்தா மட்டும் பத்தாது, ஹிதாயத்தை நிலையா வச்சிருக்கிற தௌஃபீக்கி தரணும். நம்ம ஒரு நாள்ல 17 தடவை இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம்னு கேட்கிறோமா இல்லையா? ஃபாத்திஹா சூரால கேட்கிறோம். அதனுடைய அர்த்தம் என்ன? யா அல்லாஹ் எங்களை நேரான வழியில் நடத்துவாயாக. நாம தான் நேரான வழிக்கு வந்துட்டோமே, அதுக்கு பிறகு ஏன் கேட்கணும் அப்படின்னா, யா அல்லாஹ் எங்களை நேரான வழியில் நிலைபெறச் செய்வாயாக அப்படிங்கிறது அதனுடைய அர்த்தம். எல்லாரும் கேட்கணும், நாம நம்மளை நினைச்சு கேட்கணும், நம்ம குடும்பத்தை நினைச்சு கேட்கணும். யா அல்லாஹ் எங்களுக்கு ஹிதாயத்தை நீ கொடுத்துட்ட, கடைசி வரைக்கும் எங்களை ஹிதாயத்தில் இருக்கவை அப்படின்னு நம்ம கேட்கணும். பாருங்க, உரைநாக்காரங்க இஸ்லாத்துக்கு வந்தாங்க, அங்க மதீனால ஏற்பட்ட அசௌகரியத்தை பொறுத்துக்கவும் செஞ்சாங்க. அவங்களுக்கு ஷிஃபா கிடைத்த பிறகு மனசுல ஒரு மாற்றம் ஏற்படும். உடனே என்ன செய்யறாங்க, அந்த மந்தையை மேய்க்கக்கூடியவராக இருந்த மேய்ப்பாளரை கடுமையாக சித்திரவதை செய்து கொலை செய்கிறார். சித்திரவதை செய்து கொலை செய்து ஒட்டகங்களை திருடி கொண்டு ஓடுகிறார். இந்த செய்தி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிடைச்சது. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஸ் இப்னு ஃபஹர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுங்கிற சஹாபிய 20 குதிரை வீரர்களோட அனுப்பி அவங்கள பிடிச்சிட்டு வாங்கன்றாங்க. அவங்க ஓடி போய் பிடிச்சிட்டாங்க. அந்த குற்றவாளிகளை பிடிச்சிட்டு வந்துட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க செஞ்ச குற்றம் பெருமானாருக்கு பெரிய அளவுல பாதிப்பை ஏற்படுத்தி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இவர்களுடைய கண்களை பிடுங்குங்கள் என்று சொன்னார். இவர்களுடைய கண்களை பிடுங்குங்கள், இவர்களை மாறுகை வெட்டுங்கள், இவர்களை பாலைவன மணல் வெளியில் தூக்கி வீசுங்கள், இந்த சூட்டிலேயே அவர்கள் இறந்து போகட்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்படி ஒரு தண்டனை அவர்களுக்கு வழங்கப்பட்டது. இந்த குற்றவாளிகள் விஷயத்திலே கருணை காட்டக்கூடாது என்று அல்லாஹ், இது நடக்கக்கூடாது இல்லையா? இந்த குற்றம் இப்படி ஒருத்தருக்கு தண்டனை கொடுக்கப்பட்டுச்சு, அது உலகத்துக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அது நினைக்கக்கூடாது, அது இனிமேல் நடக்கக்கூடாது இல்லையா? அது நடக்காம தடுக்கிற அளவுக்கு ஒரு தண்டனை கொடுக்கும். அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரி 4வது வருஷத்துல பனு குரைலா என்கிற யூதர்கள் முஸ்லிம்களுக்கு வஞ்சகம் செய்தாங்க. எப்படி ஒரு வஞ்சகம்னா, அவங்களுடைய வஞ்சகம் ஜெயிச்சிருந்ததுன்னா முஸ்லிம்கள் அன்னைக்கே முடிஞ்சாங்க. அந்த பனு குரைலாக்களுடைய வஞ்சகம் ஜெயிச்சிருந்ததுன்னா முஸ்லிம்கள் அத்தனை பேருடைய வாழ்க்கையும் அன்னைக்கே முடிஞ்சிருக்கும். ஆனா அல்லாஹ் திடீர்னு அவனுடைய தரப்பிலான ஒரு உதவியை கொண்டு முஸ்லிம்களை அல்லாஹ் பாதுகாத்தார். இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வழிகாட்டுனாங்க, அவங்கள விடாதீங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வந்து குளிக்க போயிட்டாங்க. குளிக்கிறதுக்கு ட்ரெஸ் எல்லாம் கழட்டிட்டு அவங்க குளிக்க போயிட்டாங்க. அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொன்னாங்க, என்ன பிரச்சனை முடிஞ்சதுன்னு நினைக்கிறீங்களா? இல்ல நீங்க போங்க என்று வழிகாட்டினார்கள். நாங்கள் மலக்குகள் இந்த பக்கமாக போகிறோம்னு வழிகாட்டினாங்க. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆடைகளை அணிந்து கொண்டு சஹாபாக்களுக்கு அவசரமா சொன்னாங்க, நீங்க யாரும் அசர அங்கதான் தொழுகிறோம்னாங்க. சஹாபாக்கள் புறப்பட்டு வந்து பனு குரைலாக்களை முற்றுகையிட்டார்கள். பனு குரைலாக்கள் கைது செய்யப்பட்டார்கள்.
அவர்களில் 600 யுத்தம் செய்கிற தகுதி படைத்தவர்கள் ஒரே நாளில் கொலை செய்யப்பட்டார். 600 பேர் பெரிய கொலை வெட்டி அவர்கள் கொல்லப்பட்டார்கள்னு வருது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாற்றுல இந்த 2 இடம் கடுமையான தண்டனைகளை வழங்கிய இடம். இந்த கடுமையான தண்டனைகளுக்கு காரணம் அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுக்கு குர்ஆன்ல வழிகாட்டுறான். அல்லாஹ் தஆலா ஜினா என்கிற விபச்சாரத்தை பற்றி சொல்லும் போது அல்லாஹ் சொல்லுவான், அஸ்ஸானியத்து வஸ்ஸானி ஃபஜ்லிது குல்ல வாஹிதின் மின்ஹுமா மிஅத ஜல்தா. ஜினா செய்த ஆணையும் பெண்ணையும் நீங்கள் கசையடி கொடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்து அல்லாஹ் சொல்லுவான், வலா தஅஹுதுகும் பிஹிமா ரஅஃபத்துன், உங்களுக்கு இவர்கள் விஷயத்தில் கருணை வந்து விட வேண்டாம். இந்த குற்றவாளிகளுக்கு தண்டனை கொடுக்கிற விஷயத்தில் கருணை வந்து விட வேண்டாம். இது திருக்குர்ஆனுடைய தீர்ப்பு. உலகத்துல எல்லாருக்கும் பொருத்தமான தீர்ப்பு. எல்லாரும் இதை கடைபிடிக்க வேண்டிய தீர்ப்பு. குற்றவாளிகள் விஷயத்தில் மனிதாபிமானம் பார்க்க கூடாது. குற்றவாளிகள் விஷயத்தில் இரக்கம் காட்டக்கூடாது. அவர்களுக்கான தண்டனை வழங்கப்பட்டே ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் அடுத்த ஒரு வார்த்தை சொல்லுவான், இன் குன்தும் துக்மினூன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், உங்களுக்கு அல்லாஹ் மேலையும் மறுமை நாள் மேலையும் நம்பிக்கை இருந்தா, அல்லாஹ் மேலையும் மறுமை நாள்லயும் உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா இந்த குற்றவாளிகள் விஷயத்துல நீங்க இரக்கமே காட்டக்கூடாது என்று அல்லாஹ் சொல்றான். இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி இரக்கம் இடமில்லாதவாறு இந்த 2 தண்டனையை, அவங்க செய்த குற்றத்திற்கு ஏற்ற தண்டனையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு பெரிய கருணை மிக்கவர் அப்படிங்கிறது இந்த உலகத்திற்கு தெரியாததல்ல. தன்னுடைய சொந்த வாழ்க்கையில் நடைபெற்ற எந்த பெரிய இழப்புகளுக்காகவும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரையும் பழிவாங்க நினைத்ததில்லை. கருணையின் சிகரமாக திகழ்ந்தார்கள். அதே நேரத்தில் சில விஷயங்களை தடுக்க வேண்டும் என்றால், சமூகத்திலிருந்து ஒழிக்க வேணுமானால் சில கடுமையான நடவடிக்கை வேணுங்கிறத ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தெரிய வச்சாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல இன்னொரு ஆயத்துல சொல்லுவான், ஃபமன் இஅ்ததா அலைக்கும் ஃபஅ்தது அலைஹி பிமிஸ்லி மா அ்ததா அலைக்கும், யார் எல்லை மீறினார்களோ உங்கள் மீது யார் எல்லை மீறினார்களோ அவர்கள் எந்த அளவுக்கு எல்லை மீறினார்களோ அந்த அளவுக்கு அவர்களை தண்டியுங்கள் என்று அல்லாஹ் சொல்லும். அதனால கடுமையான குற்றம் இழைப்பவர்களுக்கு கடுமையான தண்டனைகள் தரப்படும். இந்த ஆயத்துல அல்லாஹ் அடுத்து சொல்வான், வல் யஷ்ஹது அஸாபஹுமா தாயிஃபத்தும் மினல் முஃமினீன், உங்களில் ஒரு கூட்டம் அதை வேடிக்கை பார்க்கட்டும். அல்லாஹ் தண்டனைகள் கூட ரகசியமாக தரப்படக்கூடாது. தண்டனைகள் சமூக வழியில் பொதுவாக பலர் பார்க்க வழங்கப்பட வேண்டும். அப்பதான் அடுத்த மனுஷனுக்கு பயம் வரும். இப்ப தண்டனை என்பது ஒரு குறிப்பிட்ட குற்றவாளியை தண்டிப்பதாக மாத்திரம் இல்லாமல் சமூகத்தை பண்படுத்துவதாகவும் அந்த தண்டனை இருக்க வேண்டும்ங்கிற அடிப்படையில் அல்லாஹ் இப்படி சொன்னார். அதனாலே இந்த மேற்கு வங்கத்தில் யார் இவ்வளவு பெரிய கொடூரமான குற்றங்களை செய்தார்கள் யோசிச்சு பார்க்கும்போது ரொம்ப இது வருத்தமா இருக்கும். ஒரு டாக்டர் ஆகிறது எவ்வளவு பெரிய விஷயம், அது டாக்டர் ஆகிறது ஒரு குடும்பத்தின் ஒரு சமூகத்துக்கு எவ்வளவு பெரிய விஷயம். அந்த டாக்டருக்கு அவருடைய பாதுகாப்பான இடத்திலேயே இவ்வளவு மோசமான, அதுவும் காலையில ராத்திரியெல்லாம் வேலை பார்த்துட்டு கொஞ்சம் உறக்க வர்றது அப்படிங்கிறதுக்காக தூங்க போன இடத்துல இப்படி ஒரு கொடூரம் நடக்கும்னா அது எவ்வளவு பெரிய விஷயம். அது இப்படி கொடூரமாக அவர் கொல்லப்பட்டிருப்பார் என்றால் அப்ப அதுக்கு எவ்வளவு தண்டனை கொடுக்கணும். அந்த தண்டனை தரப்பட வேண்டும். மிக மிக விரைவாக விசாரணை நடத்தி இந்த தண்டனை தரப்பட வேண்டும். இப்ப கூட இந்த போராட்டத்துக்கு அப்புறம் தான் இந்த பிரச்சனை பெருசா வந்திருக்கு. போராட்டம் எல்லாம் நடக்கலைன்னா சகஜமா முடிச்சிருப்பாங்க. இந்த வழக்குனால அந்த மருத்துவக் கல்லூரியுடைய முதல்வர் அவர் ராஜினாமா பண்ணியிருக்கார். சூப்பரண்ட அரசு நீக்கி இருக்கு. இதெல்லாமே எதுக்குன்னா இந்த விஷயத்துல ஆரம்பமா இவங்க சரியா நடக்கலேங்கிறதுனால ஒரு பெரிய விஷயத்த பெரிய விஷயமா பார்க்காம அதை மறைக்க முயற்சி செய்தாங்கன்னு சொல்லி அரசாங்கம் இந்த நடவடிக்கைகள்ல இறங்கிருக்கு. அதனால இந்த காவல்துறை செய்த இன்னொரு வேலை, இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை கொடுக்கறதுக்கு லேட் பண்ணிருக்கு. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை கொடுக்கறத லேட் பண்ணிருக்கு. அதையும் என்ன சொல்லியிருக்குன்னா, ஒரு முக்கியமான வழக்குங்கிற போது அந்த ரிப்போர்ட்டை பொது வழியில கொடுக்கறது கூட தப்பா இருக்காது. அந்த ரிப்போர்ட் அவங்க குடும்பத்துக்கு மட்டும்தான் கொடுப்போம் அப்படின்னு வேற சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் இந்த போராட்டத்துக்கு பின்னால் இருந்த காரணங்கள். உடனடியாக ஒரு மருத்துவ மாணவி நடந்தது, ஒரு மருத்துவ மாணவியினுடைய படுகொலை. இப்ப அந்த படுகொலையினுடைய ரிப்போர்ட்டை அந்த மருத்துவமனையை சார்ந்த மாணவர்கள்ட்டயே கொடுத்திருக்கிறதுக்கு தயக்கம் காட்டி இருக்க வேண்டியதில்லை, கொடுத்திருக்கலாம். அதுல அரசு காட்டிய மெத்தனம்,
அதுக்கு அப்புறம் அதுல நடந்து கொண்ட நடைமுறைகள் மாநில அரசாங்கத்தின் மீது பலத்த சந்தேகத்தை ஏற்படுத்தி ஒரு பெரிய போராட்டத்துக்கு இன்று கொண்டு போய் சேர்த்து விட்டது. நாம சொல்றது என்னன்னா, இது ஒரு பெண்ணுடைய வழக்கு மாத்திரம் அல்ல, நாடு முழுக்க தொடர்ந்து இது நடந்து கொண்டே இருக்கிறது. எல்லா இடத்துலயும் ஒரு வாரத்துக்கு முன்னாடி இது இங்க நடந்துச்சு, மேற்கு வங்காளத்துல நடந்துச்சுன்னா 4 நாளைக்கு முன்னாடி தமிழ்நாட்டுல நடந்திருக்கு. தமிழ்நாட்டுல ஒரு தெய்வாதீனமாக அந்த பெண் தப்பிச்சுக்கிட்டாங்க, உயிர் பலி ஆகல. அதனால இன்ன வரைக்கும் கூட அந்த செய்தி உங்களுக்கு வந்திருக்காது. உங்கள பல பேருக்கு என்ன வந்திருக்காது, இந்த பெண்மணி இப்போ ஓடுற ரயில்ல கற்பழிக்கப்பட்டார் அல்லது பாலியல் துன்புறுத்தலுக்குள்ளானால் பாத்ரூம்ல தள்ளி அவளை துன்புறுத்துனாங்க, எங்க நம்ம காட்பாடிக்கு பக்கத்துல நடந்துச்சுங்கிற செய்தி உங்களுக்கு வந்திருக்காது. காரணம் என்னன்னா, இதுல அந்த பொண்ணு உயிருக்கு ஆபத்து வரல, உயிருக்கு ஆபத்து வரல. அந்த அளவுக்கு இது பெரிய செய்தி ஆகாம போச்சு. உயிருக்கு ஆபத்து வந்ததுனால இந்த மேற்கு வங்காளத்து பிரச்சனை பெரிய செய்தியா போச்சு. அதனால இது மாதிரியான ஒரு மெத்தன போக்கை கைவிட்டு விட்டு பெண்களுடைய பாதுகாப்புக்கு ஆபத்து ஏற்படுகிற யார் ஏற்படுத்துகிறார்களோ அவர்களுக்கு கடுமையான தண்டனைகளை வழங்க அரசாங்கம் முயற்சி செய்யணும். இஸ்லாம் சொல்லியிருக்கு, ஒரு பொம்பளை மேல ஒரு பெண் மீது நீங்க பொருத்தம் இல்லாம விபச்சார பழி சுமத்துனீங்கன்னு, வல்லதீன எர்மூனாலல் முஹ்சனாத்தி, யார் அபலை பெண்கள் மீது விபச்சார பழி சொல்லுகிறார்களோ அவர்களுக்கு 80 கசையடி கொடுங்கள்னு மார்க்கம் சொல்லுச்சு. போற போக்குல பேசிட்டு போயிடுவாங்க. அல்லாஹ் நம்ம எல்லாத்தையும் பாதுகாக்கணும், நமக்கு எல்லாம் கடமை இருக்கு. சாதாரணமா ஊர் வழக்கில் அப்படி இருக்கா இல்லைங்களா? ஒரு ஆண் ஒரு செய்தி சொன்னா, ஒரு வழக்கு சொன்னா அதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறது. ஒரு பெண் ஒரு வழக்கு சொன்னா அதை கண்டுக்க மாட்டாங்க, அதை அவ்வளவு சீக்கிரத்தில் எடுத்துக்க மாட்டாங்க. இப்படி ஒரு நடைமுறை சமூகத்திலே இருக்கு, அது முஸ்லிம் சமூகத்திலேயும் இருக்கு. அதே போல பெண்கள்னா கொஞ்சம் இழிவா பேசிடுறது, சாதாரணமா பேசிடுறது. இந்த நடைமுறை தவறானது, அல்லாஹ் எச்சரிக்கிற விஷயம் அது. அதுல குறிப்பா இந்த விபச்சார பழி சொல்லிடுறது. கொஞ்சம் ஒரு பெண் அப்படி ஏதாவது ஒரு முன்னாடி வந்து 2 பேசிட்டாலோ அல்லது வேற ஏதாவது ஒரு மாதிரி அவருடைய நடவடிக்கை இருந்தாலோ விபச்சார பழி சுமத்துதல் அப்படிங்கிறத சகஜமா சொல்லிடுறோம். அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹ் அதை சொல்கிறான், யார் அபலை பெண்ணின் மீது அவதூறு சொல்லி பிறகு 4 சாட்சிகளை கொண்டு வரவில்லையோ அவர்களுக்கு 80 கசையடி கொடுங்கள்னு அல்லாஹ் சொல்ற. இப்ப இவ்வாறு பாதுகாக்கப்பட வேண்டியது பெண் சமுதாயம். இதை அரசுகள் நினைவில் கொள்ள வேண்டும். கொண்டு யார் இதற்கு மாற்றமாக நடக்கிறார்களோ, பெண்களை துன்புறுத்துற வகையில நடக்கிறார்களோ அவங்களுக்கு கடுமையான தண்டனைகள் தரணும். மாநில அரசு கடுமையான தண்டனை தரணும், மத்திய அரசாங்கமும் கடுமையான தண்டனை தரணும். ஆனா இன்னைக்கு மத்திய அரசாங்கம் நடக்கிறது ரொம்ப வியப்பா இருக்கு. நேற்றுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா முந்தா நாள் வெஸ்ட் பெங்கால் மேற்கு வங்காளத்தையே நிலைகுலைய செய்கிற அளவுக்கு போராட்டம் நடத்தி இருக்காங்க. பத்திரிகைகள் என்ன கேட்கின்றன, இந்த மத்திய அரசை சார்ந்தவர்களுக்கு பெண்கள் கற்பழிப்பு பற்றி எல்லாம் பேசிப்பதற்கான அருகதை இருக்கிறதா அப்படின்னு கேட்கிறான். மணிப்பூர்ல பெண்கள் நிர்வாணமாக ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டு படுகொலை செய்யப்பட்டார்கள். இன்ன வரைக்கும் அது சம்பந்தமான ஒரு போராட்டத்தை அவங்க எங்கேயும் நடத்தல. காஷ்மீரிலே ஒரு கோயில் வளாகத்தில் சின்னஞ்சிறு சிறுமி கற்பழிக்கப்பட்டு கொடூரமாக கொலை செய்யப்பட்டார். அந்த குற்றவாளிகளை வரவேற்று வாழ்த்துரை பாடியவர்கள் இவங்க இதை பத்தி பேசலாமா என்று கேள்வி எழுப்புகிறார்கள். நாம அந்த பழிப்பேச்சுக்கெல்லாம் வரல, ஆனால் மாநில அரசாங்கத்துக்கும் இந்த பொறுப்பு இருக்கு, மத்திய அரசாங்கத்துக்கும் இந்த பொறுப்பு. நம்ம நாட்டுல நடைபெறக்கூடிய குற்றங்களில் 68% குற்றங்கள் பெண்கள் தொல்லைக்குள்ளாக்கப்படுகிற குற்றங்களாக இருக்கிற போது அதை குறைப்பதற்கான ஒரு முயற்சி அவர்கள் செய்ய வேண்டும். யாரும் இந்த விஷயத்தில் நாடகமாடி அரசியல் ஆதாயம் தேட முயற்சி செய்யக்கூடாது. எனவே அரசுகள் கடுமையான தண்டனையை வழங்கணும். பொதுமக்களுக்கு இந்த நிகழ்ச்சிக்கு பின்னால் இஸ்லாம் சொல்லுகிற ஒரு செய்தி இருக்கிறது. என்ன செய்தினா, அழுத்தமாக சமூகத்துக்கு சொல்ற செய்தி. நீங்க எவ்வளவுதான் படிச்சிருந்தாலும், நீங்க எவ்வளவுதான் பெரிய அதிகாரியாக இருந்தாலும், நீங்க எவ்வளவுதான் பெரிய அந்தஸ்தான நிலையில் இருந்தாலும் பெண்கள் பலவீனமானவர்கள், அவர்களுடைய பாதுகாப்பு கேள்விக்குறியானதுதான். இது இஸ்லாம் சொல்லுகிற கருத்து. அவர்களுடைய உடல் ரீதியாக வலிமையற்றவர்கள் என்பதுதான் திருக்குர்ஆனுடைய கருத்து.
உடல் அது இயல்பு தானே. ஒரு ஆணுக்கு இருக்கிற வலிவு ஒரு பெண்ணுக்கு இல்லை. இது இது உலகத்துல அல்லாஹ் வச்சிருக்கிற இயல்பு. இது ஒத்துக்கொண்டு தான் தீர வேண்டும். எனவே வலிமையான ஆண் வலிமையற்ற பெண்ணின் மீது ஆக்கிரமிக்கிற முயற்சியை எல்லா இடத்திலும் செய்வான், வாய்ப்பு கிடைக்கிற போதெல்லாம். ஆம்பளைகளை யாரையும் யோக்கியமானவர்களாக கருதுவது பெண்களுக்கு தகுதியானதல்ல, அப்படி நம்பவே கூடாது. வலிமையானவன் ஆம்பளை எங்க வாய்ப்பு கிடைச்சாலும் சரி, அது பஸ்ஸா இருந்தாலும் சரி, அது வேற இடமா அலுவலகமாக இருந்தாலும் சரி, அது பள்ளிக்கூடமாக இருந்தாலும் சரி, தனியாக இருக்கிற இடமா இருந்தாலும் சரி, எங்கேயாக இருந்தாலும் ஆண் ஆக்கிரமிக்கிற இயல்புடையவன். எப்படி காடுகளில் மேய்கிற மான்களை தூரத்திலிருந்து பார்த்து கொண்டிருக்கிற சிங்கங்களால் எப்படி வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் ஆபத்து ஏற்படலாமோ, அப்படி ஆபத்து ஏற்படுகிற வாய்ப்பு பெண்களுக்கு இருக்கிறது. இதை நம்முடைய பெண்களுக்கு நாம் சொல்லிக் கொடுத்தாக வேண்டும். ஆபத்து பார்வையின் வடிவத்தில் வரலாம், பேச்சின் வடிவத்தில் வரலாம், சின்ன சின்ன நடவடிக்கைகளின் வடிவத்தில் வரலாம், ஜோக் பேச்சுக்களாக வரலாம், அல்லது ஆறுதல் வார்த்தைகளாக வரலாம், அல்லது சின்ன சின்ன பணப்பரிமாற்றங்களாக வரலாம், கடன் தர்றேன் அல்லது அப்படி செய்யறேன்ற சலுகைகள் வழியாக வரலாம். எந்த வடிவத்திலும் இந்த ஆபத்து வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. காரணம், அவர்கள் உடல் ரீதியாக வலிமையற்றவர்கள். இது புரிய வைக்கப்பட வேண்டும். இது அவமானம் அல்ல, இது அவமானம் அல்ல, இது அல்லாஹ் வச்சிருக்கிற ஏற்பாடு. இது அவமானம் அல்ல. சிங்கம் வலிமையானது, மனிதன் பலவீனமானது. சிங்கம் வலிமையானது, மனுஷன் பலவீனமானது. அதனால மனுஷனை விட சிங்கம் உயர்ந்ததுன்னு சொல்லுவோமா? எனவே இந்த பலம் பலவீனம் என்பது மரியாதை சம்பந்தப்பட்ட விஷயம் அல்ல. மரியாதை சம்பந்தப்பட்ட சிங்கம் பலமானதாக இருக்குதுன்றதுனால மனுஷன் ஒத்துக்குவானா? அவனை விட சிங்கத்தை சிறப்பானதுன்னு ஒத்துக்குவானா? அப்படி அல்ல. அந்த இயல்பை ஒத்துக்கொள்ள வேண்டும். ஆண் பலமானவன், பெண் பலவீனமானவள். இந்த இயல்பு நம்முடைய பெண்களுக்கு சொல்லித்தரப்பட வேண்டும். எவ்வளவு படிச்சாலும் சரி, எவ்வளவு பெரிய அந்தஸ்து பாருங்க. நம்ம தமிழ்நாட்டில் நடந்த ஒரு வழக்கு. ஒரு ஐபிஎஸ் அதிகாரிகள் 2 பேர் கார்ல போறாங்க. நீங்க எல்லாம் படிச்சிருப்பீங்களா? 2 ஐபிஎஸ் அதிகாரிகள் கார்ல போறாங்க. ஒரு பெரிய ஐபிஎஸ் அதிகாரி, அவர் எனக்கு தனிப்பட்டு தெரியும். அவர் பெரிய அளவுல பிரச்சனைகளை கையாள்வதில் தேர்ச்சி பெற்ற ஒரு ஐபிஎஸ் அதிகாரி. அவரு கூட உட்கார்ந்திருந்த கார்ல கூட உட்கார்ந்திருந்த ஐபிஎஸ் அதிகாரிக்கு பாலியல் தொல்லை கொடுத்தார் அப்படிங்கிறது வெளியில ஒரு பெரிய வழக்காச்சு. அப்ப அது நமக்கு சொல்ற செய்தி என்ன? நீங்க எவ்வளவு பெரிய படிப்பு படிச்சிருந்து பெரிய அந்தஸ்தில் இருந்தாலும் நீங்கள் பலவீனமானவர் என்பதை பெண்கள் உணர்ந்தாக வேண்டும். அந்த பலவீனம் என்பதை அவர்கள் உணர்ந்தாக வேண்டும். அதனால் அவர்கள் எச்சரிக்கையிலிருந்து விலகக்கூடாது. எல்லா இடத்திலும் எச்சரிக்கையா இருக்கிறோம், யாரு கூட இருக்கிறோம், எப்படி இருக்கிறோம் அப்படிங்கிறத எச்சரிக்கையா இருக்கணும். அந்த எச்சரிக்கையை நாம் நம்முடைய பெண் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். வெளியே அனுப்புகிற போது, படிப்பதற்காக அனுப்புகிற போது, அல்லது வேலைக்காக அனுப்புகிற போது, ஏன் ஷாப்பிங் அனுப்புற போது கூட நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். சின்ன குழந்தை தமிழ்நாட்டுலங்க கடந்த வாரத்துல பாத்தீங்கன்னா 3 வயசு குழந்தைக்கு பாலியல் துன்புறுத்தல் ஏற்பட்டு, 3 வயசு குழந்தையிலிருந்து 50 வயசு கிழவி வரைக்கும் பாலியல் துன்புறுத்தல் நடந்திருக்குங்கிற செய்திய கடந்த 1 வார பேப்பரை படிச்சா நீங்க தெரிஞ்சுக்கலாம். இப்ப இது மிக சகஜமாக நடக்கக்கூடியது. இந்த அக்கிரமத்தை மறைப்பதற்கு சுதந்திரம்ங்கிற பேரு, நாகரீகம்ங்கிற பேரு இதை சொல்லி இந்த அக்கிரமத்தை மறைக்கிறதுக்கு நாம முயற்சி செய்தால் என்றைக்காவது ஒரு நாள் மாட்டிக்கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆபத்துங்கிறது எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, எங்கேயோ ஒண்ணுதானே நடக்குது, எப்போ ஒண்ணுதானே நடக்குது, எல்லாருக்குமா நடக்குதுன்னு நினைக்கிறாங்க. ஆபத்துங்கிறது அப்படித்தான், ஆபத்துங்கிறது அப்படித்தான், எப்போதும் நடப்பதல்ல, எப்போதாவது நடப்பது. ஆனால் அந்த ஆபத்து இன்று அவருக்கு நடந்திருக்கிறது, நாளை நமக்கு நடக்க வாய்ப்பு இருக்கிறது. இதை எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய பெண்களுக்கு இதை நாம வலியுறுத்தி சொல்லணும். அவர்கள் அணிகிற ஆடைகள் விஷயத்தில் கவனமாக இருக்க சொல்லணும். அவர்கள் பயன்படுத்துகிற பொருள் விஷயத்தில் பாருங்க, இன்னைக்கு எல்லாம் ரொம்ப காஸ்ட்லியான போனு, 1.25 லட்ச ரூபா 1.5 லட்ச ரூபா மதிப்புள்ள போனை வச்சிருக்கு. அதுதானே புரிஞ்சு வச்சிருக்கு. அந்த போனை பாதுகாக்கிற அளவுக்கு கூட நம்மகிட்ட என்ன இல்லை, வலிமை இல்லை இல்ல, அதான் நடந்திருக்கு. அப்ப நாம என்ன செய்யணும்? இவ்வளவு பெரிய போனை கையில வச்சுட்டு போகும்போது பத்திரமா இருக்கணும். இதை விட நம்முடைய கற்பு பெரியது, இதை விட நம்முடைய மானம் பெரியது என்கிற சிந்தனை நம்முடைய பெண்களுக்கு சொல்லப்பட வேண்டும். இது ரொம்ப முக்கியமானது. அல்லாஹ் இதை யாருக்கு சொன்னான்னா, ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்களுக்கு சொன்னான்.
நீங்க இந்த பர்தா சிஸ்டம் இருக்கு, என்ன ஒரு வண்டர்ஃபுல் சிஸ்டம் தெரியுங்களா? பர்தாங்கிறது வெறுமனே இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிறது கிடையாது. நிறைய பேர் பர்தாவுக்கு என்ன அர்த்தம் நினைக்கிறாங்க, இந்த ட்ரெஸ் புர்கா போடுறதுன்னு நினைக்கிறாங்க. பர்தாங்கிறது தொல்லையிலிருந்து பாதுகாத்துக் கொள்கிற மொத்த சிஸ்டத்துக்கான பெயர். பேசும்போது கனிஞ்சு பேசிடாதீங்க, ஆம்பளைகள்கிட்ட கனிஞ்சு பேசிடாத, கால்களில் சலங்கை ஒலி எழுப்ப நடக்காதே, அத்தர் பூசிக்கொண்டு பொது வழியில் செல்லாதே அப்படின்னு எல்லாம் மார்க்கம் சொன்னது எல்லாமே இந்த பர்தா சிஸ்டத்துக்குள்ள அடங்கும். அதெல்லாம் எதுக்காகனா பாதுகாக்கிறதுக்கு. அல்லாஹ் இதை யாருக்கு சொல்றான் பாருங்க, ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்களுக்கு சொல்றான். இப்ப அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், யா அய்யுஹன் நபி, நபியே குல்லி அஸ்வாஜிக, உங்களது மனைவிமார்களுக்கு சொல்லுங்கள், வபனாத்திக, உங்களது பெண்களுக்கு சொல்லுங்கள். திருக்குர்ஆன் இப்படி விலாவரியாக விவரிச்சு பேசுறது கிடையாது. குர்ஆன் குறைஞ்ச வார்த்தையில நிறைய சட்டங்களை சொன்னது. அதனால சுருக்கமா சொல்லும், சீக்கிரமா சொல்லும். அப்படி சொல்ற இடத்துல எங்கேயாவது விலாவரியா பேசி இருக்குதுன்னாலே அது எல்லாரும் கவனம் செலுத்தணும்னு அர்த்தம். மனைவிமார்கள்ல கவனம் செலுத்தணும். ஒபனாத்திக்க, உங்களது பெண்களுக்கு சொல்லுங்கள், ஒனிசாஇல் முஃமினீன், மூமினான பெண்களுக்கு சொல்லுங்கள், யுத்னீன அலைஹின்ன மின் ஜலாபீபிஹின்ன, அவர்கள் பர்தா அணிந்து கொள்ளட்டும், ذالிக அத்னா அன் யுஅரஃபன ஃபலா யுதைன, அவர்கள் யார் என்ற அடையாளம் காணப்பட்டு துன்புறுத்தலுக்கு ஆளாகாமல் இருக்க அது உதவும். பெண்களுக்கு மார்க்கம் சொன்ன மிக முக்கியமான வழிகாட்டுதல், நீங்க டிஸ்டர்புக்கு ஆளாக கூடாது, தொல்லைக்கு ஆளாக கூடாது, அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க நடந்துக்கணும். இந்த உணர்வு நம்முடைய பெண்களுக்கு சொல்லப்பட வேண்டும். என்னதான் வானலாவ பெண்கள் வளர்ந்து விட்டதாக சொன்னாலும் கூட ஆபத்து எல்லா இடத்திலும் இருக்கிறது என்பதை அவர்கள் கவனத்தில் வச்சுக்கணும். அதே போல மாணவிகள், வெளியில வேலை பார்க்கிற பெண்களுக்கு நம்ம ஒரு செய்தியை கட்டாயம் சொல்லி அனுப்பணும். நான் மீண்டும் சொல்றேன், யாரையும் நம்பாதே, யாரையும் நம்பாதே. இஸ்லாம் பர்தா சட்டம் சொல்றதுக்கு முன்னாடி அதுக்கு காரணமா இருந்தது உமர் ரலியல்லாஹு தஆலா. உமர் ரலியல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹ் கிட்ட வந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், உங்க வீட்டுல இருக்கிற பெண்களை மறைச்சிக்குங்க. ஏன்னா அன்னைக்கெல்லாம் 2 ரூம் இருக்கல, ஒரு ஹால் ஒரு ரூம்னு இருக்கல, ஒரே ஒரு ரூம் தான். ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள் இருப்பாங்க, வர்றவங்க போறவங்க அங்கதான் வருவாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் கிட்ட வந்து உமர் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, உங்க பெண்களை மறைச்சு ஒரு திரை போட்டுக்குங்க. ஏன் அவங்க சொல்றாரு? அவர் சொல்றாரு, வகுல்து யா ரசூலல்லாஹ் யதுகுலு அலைக்கல் பர்ரு வல் ஃபாஜிர், அல்லாஹ்வின் தூதரே, உங்களிடத்தில் வருபவர் நல்லவராகவும் இருக்கலாம், கெட்டவராகவும் இருக்கலாம். யோசிச்சு பாருங்க, யார பத்தி சொல்றாரு? ரசூலுல்லாஹ்வுடைய வீடு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீடு, சஹாபாக்களுடைய காலம். அந்த சஹாபாக்களுடைய காலத்தில் வாழ்கிற மக்களை பற்றி உமர் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, உங்ககிட்ட வர்றவங்க நல்லவங்களாகவும் இருக்கலாம், கெட்டவங்களாகவும். இதை நாம நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். ஆம்பளை யாரா இருந்தாலும் சரி, நம்ம அண்ணன் தம்பியை தவிர்த்து, அத்தா சின்னத்தா பெரியத்தாவை தவிர்த்து வேற எந்த ஆம்பளையா இருந்தாலும் கேர்ஃபுல்லா இரு, அது ஆபத்துல வரும். அது எப்படியோ நம்மள ஒருத்தன் அசிங்கமா தொட்டுட்டா கூட அது அசிங்கம் தானுங்க. பெண்கள்ல 90% பெண்கள் இந்த பேட் டச்சுக்கு ஆளாகிறாங்கன்னு சொல்றோம். இந்த அநியாயமான டச்சுக்கு, அந்த ஒரு விகாரமான தொடுதலுக்கு ஆளாகிறார்கள் அப்படின்னு சொல்லுது. அப்ப நாம இந்த எச்சரிக்கையை நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லணுமா இல்லையா? நீ என்னதான் வளர்ந்து வளர்ந்து பெருசாயிட்டாக இருந்தாலும், சமூகத்துல சுதந்திர சிந்தனை வந்துட்டதாக பேசப்பட்டாலும், நாம இந்த காரணங்களை, இந்த சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் சொல்லிக் கொடுக்கிறோம். இஸ்லாத்தினுடைய நோக்கம் அதுதான், பெண்களை பாதுகாப்பதுதான் இஸ்லாத்தினுடைய நோக்கம். இதை நாம அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இன்னும் இப்ப பாருங்க, இன்னொரு விஷயமும் நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம், கேரளால ஹேமா கமிஷன் ரிப்போர்ட்னு ஒரு ரிப்போர்ட், சினிமா துறையில் பெண்கள் எவ்வளவு தொல்லைக்கு ஆளாக்கப்படுறாங்க. அப்ப இது இன்னைக்கு யாருக்கு சொல்லணும்? நம்ம பெண்கள் வந்து சோசியல் மீடியாக்கள்ல அதிகமா வர ஆரம்பிச்சிட்டாங்க. சோசியல் மீடியாக்கள்ல அதிகமா வரவும், அழகை காட்டும், அழகா இருந்தாலே ஒரு போட்டோ போட்டுட்டா நிறைய லைக் வாங்கலாங்கிற சிந்தனை பலருக்கும் வந்துருச்சு, முஸ்லிம் பெண்களுக்கும் வந்துருச்சு. அது கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு இருக்கு. ஆனா இந்த துறை எப்படி இருக்குது? இப்ப ஹேமா கமிஷன் ரிப்போர்ட் அறிவிக்குது, பெரிய பெரிய நடிகர்கள், பெரும் நடிகர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்குன்னு இன்னைக்கு இருக்கிற பத்திரிகை செய்தி சொல்லுது. ஆக புரிஞ்சுக்கணும், யாரையும் இங்க நம்ப முடியாது. இதை நம்முடைய பெண்களுக்கு நாம் உணர்த்தி அவர்களை பாதுகாத்தாக வேண்டும். ஒரு பொண்ணு நம்பிக்கையா பாதுகாப்பா போய் படுக்க போனது தானுங்க இவ்வளவு பிரச்சனைக்கு காரணம். ஓய்வெடுக்க போகலாம் என்கிற இடத்தில் நாம் ஒரு பெண், நமக்கான பாதுகாப்பை நாம் உத்தரவாதப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கிற சிந்தனை அந்த சகோதரிக்கு இருந்திருக்குமானால் இந்த பெரிய பாதிப்பிலிருந்து தப்பிச்சிருக்கலாம் இல்லையா?
இந்த விழிப்புணர்வு பெண்களுக்கு தரப்பட வேண்டும். அவர்களுக்கு சுதந்திரமும், அவர்களுக்கு நாகரீகமும், அவர்களுக்கு முன்னேற்றம் என்கிற போலியான செய்திகளை எல்லாம் சொல்லி அவர்களுடைய பலவீனத்தை உணர்ந்து கொள்ளாமல் நாம விட்டுவிடக் கூடாது. அவர்களுடைய பலவீனம் அவர்களுக்கு உணர்த்தப்பட வேண்டும். அது தப்பு கிடையாது. பெண்கள் பலவீனமானவர்கள் என்பதை அவர்களுக்கு உணர்த்துவது தப்பு கிடையாது. அதுதான் சத்தியம். அந்த சத்தியம், யதார்த்தம் அவர்களுக்கு உணர்த்தப்பட வேண்டும். ஒரு எச்சரிக்கை அவர்களுக்கு தரப்பட வேண்டும். பாதுகாப்பு, பஸ்ல போறீங்களா, தனியா போறீங்களா, அல்லது வேலைக்கு போறீங்களா, படிக்க போறீங்களா, எச்சரிக்கையா இருங்கிற பாதுகாப்பு அவர்களுக்கு உணர்த்தப்பட வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு எல்லா பெண்களையும் அல்லாஹ் பாதுகாத்து புரிவான். ஒரு சகோதரிக்கு ஏற்பட்ட அந்த இழப்பு என்பது ஒட்டுமொத்த நாட்டு மக்கள் அத்தனை பேருக்கும் ஏற்பட்ட ஒரு இழப்பு. அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு இந்த வழக்கிலே இது போன்ற விபத்துக்கள் ஏற்படாமல் எல்லா பெண்களையும் அல்லாஹ் பாதுகாத்தல் புரிவானாக. நம்முடைய குடும்ப பெண்களை அல்லாஹ் பாதுகாத்தல் புரிவானாக. அவர்களுக்கு அல்லாஹ் போதிய ஹிதாயத்தை அல்லாஹ் தந்தல் புரிவானாக என்று நாம் துஆ செய்கிறோம். அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அரசாங்கத்துக்கு நல்ல புத்தியை அல்லாஹ் கொடுக்கணும். இது மாதிரியான குற்றவாளிகளை கடுமையாக தண்டிப்பதிலே அரசியல் செய்யாமல் உரிய கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கிற ஒரு நல்ல புத்தியை அல்லாஹ் அரசுகளுக்கு தர வேண்டும். அல்லாஹ் அதற்கும் தௌஃபீக் செய்வானாக என்று கூறி நிறைகிறேன். வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.